ஆப்கி அதாலத்தில் பிலிம் ஸ்டார் ஃபரான் அக்தர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு டார்க் ஹார்ஸ். ஃபரான், உங்க சின்ன வயசு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க. ஜாவீத் அக்தர் சார் உங்களோட அப்பா. உங்களுடைய இம்ப்ரெஷன் என்னன்னா, நீங்க அமைதியா இருப்பீங்க, ரூம்லயே உட்கார்ந்துருப்பீங்க, யாரு கூடவும் பேச மாட்டீங்க, யாரு கூடவும் சண்டை போடவும் மாட்டீங்க. ஆமா. ஆனா உங்க தங்கச்சி சொல்றாங்க நீங்க அவங்க முகத்துல குத்துவீங்களாமே. இல்ல, ஒரு தடவை தவறுதலா அவர் மேல பட்டுடுச்சு. ஏன்னா நான் பாதி பார்சியா இருக்கிறதுனால, பாதி மாவீரனா இருக்கிறதுனால அப்படி நடந்திருக்கலாம். நான் எப்பவும் என் உலகத்துல தனியா தான் இருப்பேன். எனக்கு கதை எழுதுறதுல தனி இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்கூல் பஸ்ல போகும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். அதாவது நான் பஸ்ல இருக்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது என்கிட்ட ஒரு ஃபாரின் கைட் ஒன்று இருக்கு. அப்புறம் நான் அந்த பில்டிங் மேல போய் அந்த கைத்தை பிடிச்சி குதிப்பேன்னு. அப்புறம் அந்த கைட் என்ன ஸ்கூல் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருன்னு சொல்லுவேன். அதை கேட்டு ஒரு பையன் மொட்டை மடிக்க போயிட்டான். அப்புறம் அவனோட பேரண்ட்ஸ் தான் பிடிச்சி மெல்ல கூட்டிட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரியாது. உங்களுக்கு பொய் சொல்றது பழக்கமாமே, எல்லார்கிட்டையும் பொய் சொல்லுவீங்களா? ஆமாமா, நான் நிறைய பொய் சொல்லுவேன். எனக்கு இப்ப யோசிச்சு பார்த்தா தெரியுது, இந்த மாதிரி என்கிட்ட நிறைய விதவிதமான கதைகள் இருக்குன்னு தெரியுது. ஆனா எங்க அம்மா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லுவாங்க நான் எப்பவும் படிக்கிறது கம்மின்னு. நான் காலேஜுக்கு போறேன்னு சொல்லி பங்க் அடிச்சுட்டு படம் பார்க்க தியேட்டருக்கு போயிடுவேன். அப்புறம் டியூஷனுக்கு போறேன்னு சொல்லி அதையும் கட் அடிச்சுட்டு கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். அப்புறம் ஒரு நாள் நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் டியூஷனுக்கு போறேன்னு சொன்னேன். அப்போ எங்க அம்மாக்கு என்ன தோணுச்சுன்னா, பையன் தினமும் டியூஷனுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், மார்க்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது. ஒரு நாள் நான் திரும்பி வரும்போது ஸ்கூல் பேக் மாட்டியிருந்தேன். அதாவது 2 மணி நேரம் டியூஷன் போயிட்டு வந்த மாதிரி, களைச்சு போயிட்டு பையன் வீட்டுக்கு வந்த மாதிரி. நான் கதவை திறந்து பார்த்தா எங்க அம்மா அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே அவங்களுக்கு பக்கத்துல என் டியூஷன் டீச்சரும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை. எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கான்னு அது எனக்கு தெரியாது. ஆனா நிஜமா சொல்றேன் சார், எனக்கு பூமியே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. என்னோட கால் உதறிக்கிட்டு இருந்துச்சு, காதெல்லாம் ரொம்ப சூடாயிடுச்சு, அப்புறம் பிளட் பிரஷர்லாம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் எனக்கு எவ்வளவு அடி விழுந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் திருந்திட்டேன். அப்புறம் ஜாவித் சாருக்கு உங்களுக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கிறது தெரியவே இல்லை. நீங்க மிமிக்ரி பண்ணுவீங்க, அப்புறம் டான்ஸ் ஆடுவீங்க, இதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆமா, நான் அவர் எதிரில், அதாவது உண்மையை சொல்லணும்னா நான் அப்பவும் வெக்கப்படுவேன், இப்பவும் வெக்கப்படுறேன். அவரோட ஒருத்தருக்கு எதிரில் மட்டும்தான் நான் ஓப்பனா இந்தியன் லாங்குவேஜில் பேச முடியாது. இன்னைக்கும் நான் ஏதாவது தப்பா சொல்லிடுவேணும்னு தோணும். அதாவது அவருக்கு இருக்க நாலேஜ், அவரோட லாங்குவேஜ், அதனால ஆட்டோமேட்டிக்கா என்னோட லாங்குவேஜ் இங்கிலீஷ்க்கு மாறிடும். ஆமா, ஹானஸ்ட்லி. அப்புறம் அவர் சொல்வாரு, நீ ஏன் ஹிந்தியில பேச மாட்டேற என்கிட்ட, உன்னோட ஹிந்தி அது ரொம்பவே சுத்தமா இருக்கும். ஸோ நான் அவர் எதிரில் டான்சிங்ல இருந்து மிமிக்ரி வரைக்கும், அப்புறம் இங்க ஓப்பனா பேசுறது வரைக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் தயங்கி தான் பேசுவேன். ஸோ பொய் சொல்லுவீங்க, கிளாஸுக்கு போக மாட்டீங்க, படிக்கவும் மாட்டீங்க, எதுக்கும் உதவாத எந்த பிரயோஜனம் இல்லாத வேலைகளை தான். ஆமாமா, நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது நான் உதவாக்கரையில ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஆனா எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மக்களை என்டர்டெயின் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சு. ஸ்கூல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா என்னை எப்பவுமே கூப்பிடுவாங்க, ஒன்னு டான்ஸ் ஆடுறதுக்கு, இல்ல ஏதாவது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அப்புறம் பார்ட்டிலையும் எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல நடக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எந்த இடத்துலனாலும் பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வாய்ப்பை உருவாக்கிடுவேன். ஸோ அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகம். அதனால என் ஃபேமிலிக்கு சின்ன வயசுல என்ன தோணுச்சுன்னா, இவன் என்ன பண்றானோ இல்லையோ, ஆனா படத்துல மட்டும் கண்டிப்பா வந்துருவான்னு, அந்த மாதிரி தான் அவங்க நினைச்சாங்க. அப்புறம் உங்களுக்கு படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சப்போ உங்களோட 17வது வயசுல நீங்க அசிஸ்டன்ட் கேமராமேனா போனீங்க. ஆனா அவ்வளோ பெரிய படம், எஸ் சோப்ரா ப்ரொடக்ஷன்ல, அப்புறம் ஸ்ரீதேவி ஆர்டிஸ்ட் அங்க இருந்தாங்க, நீங்க ஸ்ரீதேவியை விழ வச்சிட்டீங்க. சார், ஸ்ரீதேவியை விழ வைக்கிறதுக்கு நான் யாரு? ஆனா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் அசிஸ்டன்ட் கேமராமேனா இருந்தேன். மன்மோகன் சிங் சார் இருந்தாரு, மஞ்சின்னு கூப்பிடுவாங்க. அவரு யாஷ் சோப்ராவோட கேமராமேன். அப்போ செட்ல வேலை பார்க்குற மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வேலையுமே இருக்காது. அப்போ நான் அவருக்கு 7வது 8வது அசிஸ்டன்ட். ஸோ ஒரு எஸ் சோப்ரா படத்துல எப்பவுமே ஒரு டான்ஸ் இருக்கும், மூமெண்ட் ஆஃப் பேஷன், மூமெண்ட் ஆஃப் ரேஞ்ச். அப்படி இருக்கும்போது ஸ்ரீதேவி மேம்க்கு ஒரு பேட் நியூஸ் கிடைச்சது. அவங்க டான்ஸ் விஷன்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட எண்ட்ல லாஸ்ட் சீன்ல ஃபைனல் ஷாட்ஸ் இருந்துச்சு. அது ஒரு கிரேன் ஷாட்.
அப்புறம் இந்த மாதிரி ஒரு வுடன் ஃப்ளோர்ல அவங்க வீட்ல ஒரு செட் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு கிரேன் ஷாட். மஞ்சு இப்படி உட்காந்துட்டு இருந்தாரு. கேமராமேன் சார், ஸ்ரீதேவி, அப்புறம் சரோஜி கூட அவங்களோட கொரியோகிராஃபி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. அப்புறம் மஞ்சு அவர் லென்ஸ் வழியா பார்த்து, அப்பா யாராவது அங்க பாருங்களேன், தரை மேல ஏதோ கரையா இருக்கு, அதை உடனே போய் க்ளீன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. சோ நான் அங்க நின்னுட்டு இருந்ததுனால நான் போய் க்ளீன் பண்றேன்னு சொன்னேன். ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு துணியை எடுத்துக்கிட்டு முட்டி போட்டு உட்காந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். தரை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். செட்டை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் மேல பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், மஞ்சு இங்கேயா? அப்படியே நான் தொடச்சிக்கிட்டே போய்கிட்டே இருந்தேன். அதே நேரம் பாத்தீங்கன்னா ஸ்ரீதேவி மேடம் நடந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அப்படியே நான் பாலிஷ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவங்க காலை அதிலே வலிக்கிடுச்சு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. லைஃப்ல இந்த மாதிரி ரேரா தான் நடக்கும். மக்கள் சொல்லுவாங்க வண்டி ஆக்சிடென்ட் நடந்தா எல்லா விஷயமும் ஸ்லோ மோஷன்ல நடக்க ஆரம்பிக்கும்னு. நமக்கு எல்லாமே ஞாபகமா இருக்கும். அதே மாதிரி தான் ஸ்ரீதேவி மேடம் வழுக்கினது எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் அப்படியே கீழே இருந்தேன். ஸ்ரீதேவி மேடம் அப்படியே காத்துல பறந்துகிட்டே இருந்தாங்க. இல்ல நான் சொல்றது உண்மைதான். அப்படியே அவங்களோட கால் ரெண்டும் அப்படியே காத்துல பறந்துடுச்சு. அப்படியே வேகமா வந்து என் காலுக்கிட்ட பொத்துன்னு விழுந்துட்டாங்க. நான் அப்படியே ஸ்டன்னா உக்காந்துட்டேன். அவங்க அப்படியே படுத்து கிடந்தாங்க. அப்புறம் செட்டு பூரா சைலண்ட் ஆயிடுச்சு. என்னைக்காவது நீங்க ஃபிலிம் செட்டுக்கு போயிருந்தா தெரியும், அங்க ஒரு நாள் சைலண்டா இருக்க மாட்டாங்க. நிறைய சத்தம் வரும். ஆனா அன்னைக்கு எவ்வளவு சைலண்டா இருந்துச்சுன்னா, நீங்க உங்க சுவாசம் அப்புறம் இதய துடிப்பு எல்லாத்தையும் கேட்டிருக்கலாம். அப்புறம் நல்ல விஷயம் என்னன்னா, எனக்கு என் கரியர் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சேன். அப்புறம் எனக்கு எந்த படத்துலயும் வேலை கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா ஸ்ரீதேவி மேடம், நான் அவங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சிரிக்க ஆரம்பிச்சதும் ஐயோ நான் தப்பிச்சிட்டேன்னு நினைச்சேன். நர்வஸா இருந்த மத்தவங்கலாம் எப்படி சிரிச்சாங்கன்னா இந்த மாதிரி. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்திரிங்கன்னு அவங்க எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களும் என்ன ஓகே பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது சொல்லப்போனா அவங்களால தான். நான் இன்னைக்கு உங்க எதிரில் உட்காந்துட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்க கரியர்ல நீங்க கலக்கிட்டீங்க. உங்களோட 25 வயசுலயே நீங்க நல்ல ஃபிலிம் டைரக்டர் ஆயிட்டீங்க. அதுவும் எப்படிப்பட்ட படம்னா, நீங்க சூப்பர் ஸ்டார் அமீர் கானையே காஸ்டிங் பண்ணிட்டீங்க. ஆமாங்க, இது அமெரிக்கான ஸ்கேட்ச் பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அதாவது நான் அந்த படத்தை எழுதும்போது எனக்கு என்னன்னு தோணுச்சுன்னா, அது அந்த நேரத்துல என் மனசுல இருந்த பேரு அது வந்து ரித்திக். இப்பதான் முந்தின வருஷம் டெபியூ பண்ணியிருக்காரு. அபிஷேக் பச்சன் அவரும் 2000 டெபியூ பண்ணியிருக்காரு. அப்புறம் அக்ஷய் கண்ணா அவர் கூடயும் நான் வேலை பார்த்திருக்கேன். அவருடைய முதல் படம் ஹிமாலய புத்ர். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, 3 யங் ஆர்டிஸ்ட் அவங்க கூட நான் வேலை பார்க்கணும், தில் சாத்தா ஹே அந்த மாதிரி படம். ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க நோ சொல்லிட்டாங்க, அக்ஷய் சாரை தவிர. அப்புறம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அமீர் இந்த படத்துக்கு ஓகே சொல்லுவாருன்னு. ஸோ நான் எல்லாரையுமே சந்திச்சேன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில யாரெல்லாம் அந்த நேரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ, நான் அவங்களோட எல்லாரோட வாசக்கதவையுமே தட்டினேன். எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மல்டி ஹீரோ படம் பண்ண விரும்பலன்னு. அப்போ அந்த காலத்துலலாம் 90s காலம், லேட் 90sல லவ் ட்ரையாங்கிளா இருந்துச்சு. எல்லாரும் லவ் ட்ரையாங்கிள் பண்ண விரும்பினது, ஒருத்திக்கு பையன் கிடைப்பான், இல்ல ஒருத்தனுக்கு பொண்ணு கிடைப்பா, இன்னொருத்தனுக்கு ஹார்ட் புரோக்கன், சாஜன் படம் மாதிரி சேட் சாங்ஸ் எல்லாம் இருக்கும். படத்துல எல்லாருக்குமே சிம்பத்தி கிடைக்கும். எல்லாருமே அதான் விரும்புனாங்க. ஸோ நான் கடைசியில அமீருக்கு கூட இதே விஷயத்த தான் சொன்னேன். என்கிட்ட வேற சாய்ஸே இல்லாம தான் நான் உங்ககிட்ட வந்தேன்னு. அப்புறம் நான் அமீர் கிட்ட போனேன். அமீர் என் கதையை கேட்டாரு. அப்போ அவரு என்ன கேட்டாருன்னா, டைலாக்ஸ் அப்போ இங்கிலீஷ்ல இருந்துச்சு. அப்போ அவரு என்ன சொன்னாருன்னா, ஸ்கிரிப்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு. ஆனா நீ இதை இங்கிலீஷ்ல எடுன்னு சொன்னாரு. இல்ல சார், இதை இங்கிலீஷ்ல எடுக்க முடியாது, இது ஒரு ஹிந்தி படம்னு சொன்னேன். டைலாக்ஸ்லாம் இங்கிலீஷ்ல இருக்க, இது எப்படி ஹிந்தி படம் ஆகும்னாரு. அப்புறம் நான் இதெல்லாம் நான் ஹிந்தில எழுதிட்டு வரேன் சொல்லி திரும்பி வந்துட்டேன். ஹிந்தில எழுதின டைலாக்ஸ்லாம் அவர் கேட்டாரு. அப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு வேலை பண்ணு, நான் இதை 3 மாசம் கழிச்சு கேட்க விரும்புறேன்னாரு. நான் ஓகே சொன்னேன். அப்புறம் நானும் 3 மாசம் வெயிட் பண்ணேன். நான் சந்திக்கலான்னு விருப்பப்பட்டேன். அவர் ஆனா அங்க பிஸி இங்க பிஸி அங்க பிஸின்னு இருந்தாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 8 மாசம் கடந்து போயிடுச்சு. அப்புறம் நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டேன். அவங்க வீட்டுக்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி கேமரா இருந்துச்சு. அதுல பெல் அழுத்தினா நம்மளோட மூஞ்சி அவங்களுக்கு தெரியும். அப்ப நான் வெளியே ஸ்கிரிப்டோட நின்னேன். அப்புறம் பெல் அடிச்சுட்டு நான் அந்த ஸ்கிரிப்டை படிக்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் நான் அவரை சந்திச்சேன். அவரும் ஓகே சொன்னாரு. அப்போ எனக்குள்ள ஒரு வித்தியாசமான தைரியம் இருந்துச்சு, எதுவும் இழக்க போறது இல்லைன்னு. ஆனா மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஜாவீத் அக்தர் சாருடைய மகன் அவர் அமெரிக்கானுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா எப்பவே உங்களுக்கு ஓகே சொல்லியிருப்பார்ல. இல்ல, அப்படி நடக்கல. நல்ல வேளை அந்த மாதிரி ஒன்று நடக்கல. எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் உன்னை சந்திக்கிறேன்னு சொன்னாரு, சந்திச்சாரா இல்லையா, இல்ல ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கட்டுமான்னு. அவரு இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணாரு.
அப்புறம் அமீர்கிட்ட இந்த கதையை சொன்னப்போ நான் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன்னு. அப்போ அது நல்லதா போச்சு. நல்ல வேளை நீங்க எனக்கு ஃபோன் பண்ணலன்னு. ஏன்னா நீங்க ஒரு வேளை ஃபோன் பண்ணியிருந்தீங்கன்னா நான் அவரை சந்திச்சிருக்கவே மாட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உண்மையிலேயே அவரை சந்திக்கிற விரும்புறேனா இல்லையான்னு. அவர் என்னை சகிச்சுக்கிட்டே எனக்காக வெயிட் பண்ணுவாரா? நான் அவரை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், என் கூட சேர்ந்து அவரு வேலை பண்ணுவாரா இல்லையான்னு. ஸோ அவர் என்ன 8 மாசம் காக்க வச்சாரு. அதுக்கப்புறம் தான் படம் பண்ணோம். அந்த படம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த படத்துல சையஃப் அலிகான் கடைசி நிமிஷத்துல வேலை செய்ய முடியாதுன்னு மறுத்துட்டாராமே. ஆமா, இதுவும் உண்மைதான். ஒரு 10 நாள் தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அப்புறம் எனக்கு சைஃப் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. எனக்கு ரொம்ப நல்ல படம் கிடைச்சிருக்கு, லவ் ட்ரையாங்கிள். நான் பண்ண விரும்புறேன். அப்புறம் அதுல என்னோட ரோல் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எங்க எல்லாரோட மனசு உடஞ்சிடுச்சு. நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். ட்ரைனிங்ஸ் முடிஞ்சது, ரிஹர்சல் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. அப்போ ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் கூப்பிட்டாங்க. கேபினெட் மீட்டிங் மாதிரி எங்களுக்கும் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அது எங்க அப்பாவோட வீட்ல நடந்துச்சு. ஸோ ரித்தீஷ் என்னோட பார்ட்னர் இருந்தாரு, நான் இருந்தேன், எங்க அப்பா இருந்தாரு, அப்புறம் அமீர் கூட. அப்போ நாங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், சைஃப் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இங்க வந்ததும் நம்ம அவர்கிட்ட என்ன சொல்லலாம், இந்த படத்தை எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்றதுன்னு. ஸோ எப்படியோ அன்னைக்கு ஈவினிங் நாங்க அவரை சம்மதிக்க வச்சோம். அமீர் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அமீர் சைஃப் கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ மட்டும் இந்த படத்தை பண்ணலனா லைஃப்ல மிகப்பெரிய தப்பு பண்றேன்னு அர்த்தம், இந்த படத்தை நீ பண்ணலனா. அப்புறம் அவரு எப்படியோ கன்வின்ஸ் ஆனாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அவர் படத்தை பண்ணாரு. அமீரும் என்கிட்ட சொன்னாரு, சைஃப் வரதுக்கு முன்னாடி, ஒருவேளை சைஃப் மீட்டிங்க்கு அப்புறமும் இந்த படத்தை பண்ண மாட்டேன்னு சொன்னாருன்னா இந்த ரோலை பண்றதுக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்காருன்னு சொன்னாரு. நானும் அப்படியே எக்ஸைட் ஆயிட்டேன், யாரோ இருக்காங்கன்னு. நான் அப்ப அவர்கிட்ட யாருன்னு கேட்டேன், நீ தான்னாரு. ஆனா உங்களோட ஓவர் கான்ஃபிடன்ஸ பத்தி அமிதாப் பச்சன் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உங்களோட 30வது வயசுல நீங்க ஃபிலிம் டைரக்ட் பண்ணீங்க. அமிதாப் பச்சன் அதுல நடிச்சிட்டு இருந்தாரு. அங்க எப்படி ஆக்ட் பண்ணணும்னு அமிதாப் பச்சனுக்கு நீங்க கத்துக்கொடுத்தீங்க. இல்ல நான் அப்படி சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, எங்க மாஸ்டர் வந்துட்டாரு, எங்களுக்கு ஆக்டிங் கத்து கொடுக்க போறாரு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு அந்த விஷயம் ரொம்பவே நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு ரூமுக்கு போனது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஸோ அவர் வந்தாரு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அவரோடது தான். அது ஒரு ஆர்மி கேம்போட இடம் தான், அங்கதான் ஷூட் பண்ணோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப யங்கா இருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஆர்மி லைஃபை புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஜட்ஜர் சொல்லுவார் பாருங்க, அவர் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அங்க எல்லாமே எப்படி ஒரு கிளாக் ஒர்க்ல நடக்கும் அப்படின்னா, நம்ம லிபர்ட்டியே அங்க எடுக்க முடியாது. 2 நிமிஷம் முன்ன பின்ன அந்த மாதிரி எதுவும் எடுக்க முடியாது. ஸோ அவர் எங்க கிட்ட ரொம்ப கிளியரா சொன்னாரு, நீங்க கண்ட்ரோல்மெண்ட்டுக்கு கரெக்டான டைமுக்கு தான் வரணும். உங்க வேலை இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் தான் நடக்கும். அப்புறம் நீங்க இந்த நேரத்துக்கு கண்ட்ரோல்மெண்ட்டை விட்டு கிளம்பிடணும். அதாவது அங்க ஒரு கட்டர் ஸ்டாண்ட் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. அதான் ஷூட் டைம்ல, அதாவது வேலை சீக்கிரம் நடக்கணும், சரியா நடக்கணும். ஏன்னா நாங்க மறுபடியும் பெர்மிஷன் வாங்கணும். அந்த கண்ட்ரோல்மெண்ட் இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அதனாலதான். ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவரோட ஃபர்ஸ்ட் டே, அதுல அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய டைம் எடுத்துச்சு. அப்புறம் என் சைட்ல இருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நமக்கு இவ்ளோ ப்ரெஷர் இருக்கு, ஒரு வேலை முடிஞ்சதுன்னா அவர் ரூமுக்கு போய் அவர்கிட்ட இதெல்லாம் பேசலான்னு, அவருக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இல்லனா அவருக்கு ஏதாவது சொல்லலான்னு. ஸோ இன்னைக்கு நான் சாயங்காலமே பண்ணணும். அப்புறம் நாளைக்கு செட்டுக்கு போகும்போது வேலை ஒழுங்கா நடக்கும்னு நினைச்சேன். ஆனா அது ஒருவேளை என்னோட எந்தூசியாசமா இருக்கலாம். ஒருவேளை அவரு இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம். அதாவது ஒரு யங் டைரக்டர் அவர்கிட்ட வந்து சொல்றாரு, ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதை பத்தி பேசலான்னு. அது அவருக்கு தப்பா தோணியிருக்கலாம். இந்த விஷயம் எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சது, ஒருவேளை அவர் தப்பா எடுத்திருப்பாரோன்னு. அப்புறம் நான் மன்னிப்பு கூட கேட்டேன் ஃபார் தட். ஆனா ஆப்வியஸ்லி டென்ஷன் அதுக்காக இல்ல. நான் என்ன விரும்பினேன்னா, நாங்க என்ன வேலை செய்யறோமோ அதை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிக்கணும்னு, அவ்வளவுதான். அப்ப அவர் கூட வேலை செய்யறது ஈஸியா இருந்துச்சா? ரொம்ப ஈஸி. அவரு ரொம்ப ப்ரொஃபஷனல் ரஜித் சார். நாங்க ஒரு சீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்தாங்களோ, லக்ஷயா, ரித்திக் மேல போகும்போது அந்த ஃபிளாக நட்டு மேல ஃபயர் பண்ணப்போ டெலிஸ்கோப்ல அவரோட கமாண்டிங் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தாரு, கர்னல் சுனில் தாம்ப்ளே. அப்புறம் அவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஸோ அது ஒரு ஏர்லி மார்னிங் ஷாட், சன்ரைஸ் ஷாட். நாங்க லொகேஷன் போகும்போது ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. ஏன்னா செட்டப்லாம் இருட்டுல தான் பண்ணணும். ஏன்னா முதல் சூரிய கதிர் வரும்போது ஷூட் பண்ணணும். ஸோ நாங்க அங்க போனது ஒரு இருட்டுல, ஒரு சர்வீஸ் லைட் க்ரூ வச்சிருக்கத வச்சு நாங்க போனோம். அப்போ நாங்க அங்க பார்த்தோம், ஒரு மலையில ஒரு ஆள் மலையில அப்படியே சேர்ஸ் அடுக்கி வச்சிருந்தாங்க. அதுல ஒரு ஆள் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க.
யார் அவருன்னு பார்த்தேன். இவ்வளவு சீக்கிரம் யார் வந்திருப்பா? க்ரூவும் அப்பதான் வருது, நாங்களும் இப்பதான் வந்திருக்கோம்னு பார்த்தேன். யாரும் அங்க வந்திருக்க முடியாதுன்னு நினைச்சு அங்க போய் பார்த்தா பச்சன் சார் உட்காந்துருக்காரு. சீரியஸ்லி, நிஜமா அவரோட காஸ்டியூம்ல அப்படியே அவர் அங்க உட்காந்துட்டு இருந்தாரு. அப்படியே தன்னை தானே அந்த மூடுக்குள்ள கொண்டு வர, அதாவது ராத்திரி பூரா வெயிட் பண்ணி ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்க்கிற மூட். அதுக்காக அவர் பண்ண ப்ரிப்பரேஷன்ஸை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்க முடிஞ்சது. எனக்கு ஆஸ் அ டைரக்டர் ஆல்சோ, அப்புறம் ஃபியூச்சர்ல ஆஸ் அ ஆக்டர் ஆல்சோ கமிட்மெண்ட்னா என்னன்றது அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவ்வளவு சுலபமா யாரும் பெரிய ஆர்டிஸ்ட் ஆக முடியாது. ஆமா, கண்டிப்பா. அது அவரோட கெரியர் ஸ்டார்ட் ஆனது 60ஸ்ல. அவரு இப்போ 2025ல எத்தனை வருஷம் கழிச்சும் கூட ஏதாவது யங் ஃபில்ம் மேக்கர்ஸ், யங் டைரக்டர்கிட்ட போய் கேளுங்க நீங்க யார் கூட வேலை பார்க்க விரும்புறீங்கன்னு. அப்ப எல்லாரோட வார்த்தையும் இதுவா தான் இருக்கும், அமிதாப் பச்சன். யா, தட்ஸ் ஏ கிரெடிட். அதுக்கப்புறமா நீங்க ஷெஹன்ஷாக்கு அப்புறம் கிங்கான படத்தில் எடுத்தீங்க, டான். ஆமா, நான் அதாவது ஷெஹன்ஷா லெவல்ல இருந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் பிரின்ஸ் வர போறாரு. ஆமா, எனக்கு ஷாருக் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. தில் சாத்தா ஏ படத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. அப்புறம் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவரை நீங்க நிறைய வாட்டி சந்திச்சிருப்பீங்க, அப்புறம் டிவிலையும் பார்த்துருப்பீங்க. அவரு ரொம்ப சாமிங்கான மனுஷன், ரொம்ப சந்தோஷமான மனுஷன். அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்வாரு, இந்த மாதிரி படம்லாம் ஏன் இப்போ வரதில்ல, சலீம் ஜாவேத் எழுதின மாதிரி. ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் தான் நடக்கும். அப்புறம் என் மைண்ட்ல எப்பவும் ஒன்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். படங்களால தான் நான் வளர்ந்தேன். அப்புறம் நான் என்ன விரும்பினேன் அப்படின்னா, அந்த படங்களை நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். நான் ஏன் அதுல ஒரு படம் ரீமேக் பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் எனக்கு இப்படி ஒன்று தோணுச்சு, அதை மறுபடியும் எடுக்க முடியும் அப்படின்னு. அது அந்த நேரத்தில் ரொம்ப மாடர்னா இருந்துச்சு. 78ல ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப மாடர்ன் டெம்போ, இதுல ரொம்ப மாடர்ன் மைண்ட் செட் இருந்துச்சு. அதனால நான் ஷாருக் கிட்ட பேசினேன், நான் டான் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு. அப்புறம் அவரு எதுவும் கேட்காம சொல்லிட்டார், எஸ் ஐ எம் டூ இட், லெட்ஸ் டூ இட். ஸோ இப்படிதான் டான் எடுத்தோம். அதை நினைச்சா இப்பவும் சந்தோஷமா இருக்கு. அந்த நேரத்துல ஷாருக் கான், பிரியங்கா சோப்ரா இந்த 2 பெரிய ஆர்டிஸ்ட வச்சு படம் எடுக்கிறது புது டைரக்டருக்கு கஷ்டமான விஷயமாச்சு. சார், நான் பச்சன் சார் கூட வேலை செஞ்சதுனால அவர்கிட்ட வேலை செஞ்சா அப்புறம் வேற யார் கூட வேணாலும் வேலை செய்யலாம். அவரை விட பெரிய ஆள் யாரும் இல்ல. ஆனா அவரு கூட வேலை செய்யறது, அப்புறம் பிரியங்கா கூட வேலை செய்யறது, அப்புறம் ஓம்பூரி சார் கூட. நான் ஓம்பூரி சார் கூட 3 படங்கள் பண்ணேன், டான் 1, டான் 2, அப்புறம் லக்ஷேலியும் இருந்தாரு. அவர் கூட வேலை செய்யறதும் ரொம்ப டிஃப்ரெண்டாவே ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் கிடைச்சது. ஏன்னா அவரு அவ்வளோ பெஸ்டான ஒரு ஆர்டிஸ்ட். அப்புறம் எந்த அளவுக்கு அவருக்கு பவர் இருந்துச்சுன்னா, அவரோட ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ்லயும் அவர் ஒரு ரெஸ்பெக்டை டிமாண்ட் பண்ணுவாரு, ஆக்டர் அண்ட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். அவரை செட்ல சந்திக்கும் போது என்ன தோணும் எப்படின்னா அது ஒரு நெருங்கிய சொந்த மாதிரி. அதாவது அவர்கிட்ட ரொம்ப ஈஸியா பழகிக்கலாம். அவர் தன்னை எப்பவுமே பெரிய ஆளா காட்டிக்கிட்டதே கிடையாது. கோல்டு மெடல் வின்னர், NSD வின்னர், நேஷனல் அவார்டு வின்னர் அப்படின்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஆளை சந்திக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓ காட் வில்லிங், அதாவது யார் எதுல பிலீவ் பண்றாங்களோ அதுல அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அதுல அவங்களுக்கு சக்சஸும் கிடைக்கும். ஆனா இவங்கள்ட்ட இது கத்துக்க முடியும். இவ்ளோ சொத்து சுகம் இருந்தாலும் அவ்வளோ ஹம்பிளா இருக்கிறது லைஃப்ல ரொம்ப அவசியமான ஒண்ணு. அத நான் இவங்க கிட்ட தான் கத்துக்கிட்டேன். மக்கள் யாராவது கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். ஃபரான் சார், உங்க மூவில பொயட்ரி ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி. ஸோ உங்களுடைய ஃபேவரட் போயம் என்னன்னு நீங்க சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட ஃபேவரட் போயம் பாத்தீங்கன்னா படத்துல இருந்துதான். அது ஜிந்தகி நாமிலே துபாரால இருந்து. जब जब दर्द का बादल छाया, जब गम का साया लहराया, जब आंसू पलकों तक आया, जब ये तन्हा दिल घबराया, हमने दिल को ये समझाया, दिल आखिर तू क्यों रोता है, दुनिया में यूं ही होता है, ये जो गहरे सन्नाटे हैं वक्त ने सबको बांटे हैं, थोड़ा गम है सबका किस्सा, थोड़ी धूप है सबका हिस्सा. आग तेरी बेकार ही नम है, हर पल एक नया मौसम है, क्यों तू ऐसे पल खोता है, दिल आखिर तू क्यों रोता है.